இந்த மனுக்கள் அத்தனைக்கும் 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு கொடுத்தாரு. தோராயமாக 7 லட்சம் பேர் இருக்காங்க. 50,000 பேர் தான் இதுவரை உறுப்பினராக இருக்காங்க. அதில் நிறைய சிக்கல் இருந்தது. என்ன சிக்கல் இருந்ததுன்னா, தகுதியானவர்கள் தகுதியற்றவர்கள் இதெல்லாம் தீர்மானித்து தேர்வு செய்து ஆண்டுக்கு 30 பேர். பத்திரிகை நண்பர்கள், சகோதரர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் இயலிசை நாடக மன்றம் சார்பாக எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு உங்களை அழைத்திருப்பதனுடைய முக்கிய காரணம் என்னவென்றால், நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற கட்டளையை இட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று அரசு கட்டளை பிறப்பித்துள்ளது. அதன் காரணமாக இப்போது நாளை 18ஆம் தேதி, நாளை மறுநாள் 18ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்களிலும் ஒரே நேரத்திலே தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100க்கு மேற்பட்ட கலைஞர்கள் பங்கு கொள்ளும் கலை நிகழ்ச்சி அங்கே இருக்கின்ற பூங்காக்கள், மக்கள் கூடுகின்ற இடமாக பார்த்து அங்கே ஒரே நாளில் ஒரே நேரத்திலே நடைபெற இருக்கிறது. இதற்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர், அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சித்துறையினுடைய நகராட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக இதை நடத்துகின்ற எண்ணத்தோடு இதை நாங்கள் செயல்வடிவில் கொண்டு வருவதற்காக இன்றைக்கு இங்கே இயலிசை நாடக மன்ற வளாகத்திலேயே அந்த விழாவை தொடங்கி இருக்கின்றோம். இதில் என்னென்னா, அரசு ரொம்ப நிறைய இந்த 5 ஆண்டு முடிய போது நிறைய நன்மைகளை திட்டங்களை இந்த அரசு செய்திருக்கிறது. இது தமிழ்நாடு சங்கீத நாடக மன்றம் தான் இந்தியா முழுக்க இருக்குது. இது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. இது 1973 நம்முடைய முத்தமிழர் கலைஞர் முதலமைச்சராக வந்தபோது தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம்னு மாற்றி இந்த பெயரை வச்சார். அதிலிருந்து இது இந்த தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றமாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. அவர் இருக்கும்போது நிறைய திட்டங்களை உருவாக்கினார். இப்போது நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த திட்டங்களுக்கு அந்த கலைஞர்களுடைய வாழ்வாதாரம், அவருடைய பிள்ளைகள், குடும்பம் முன்னேறுவதற்கான எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறார். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, குறைவாக இருந்த நிதியை அதிகமாக ஒதுக்கீடு செய்தார். ஆண்டுதோறும் 3 கோடி கொடுத்து கொண்டிருந்த திட்டங்களை எல்லாம் 4 கோடியாக உயர்த்தினார். அதுபோல் ஆடை ஆபரணங்கள் அந்த கலைஞர்களுக்கு கொடுக்கறது, இசைக்கருவிகள் கொடுக்கறது, அதெல்லாம் ஆண்டுதோறும் 500 பேருக்கு 5,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை நம்முடைய ஆட்சி தளபதியார் அவர்கள் முதல்வராக வந்தவர் 10,000ஆக அதை மாற்றியிருக்கிறார். இப்படி நிறைய திட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு பென்ஷன் நிதி உதவி, நலிந்த கலைஞர்களுக்கு நிதி உதவி 2,000ஆக இருந்ததை 3,000ஆக உயர்த்தினார். ஒவ்வொரு ஆண்டும் 1000 பேருக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது முதல்வர் அவர்கள் கேட்டார்கள், எவ்வளோ பேர் கலைஞர்களுடைய பெட்டிஷன் வந்துகிட்டு இருக்குன்னு. மனுக்கள் வந்துட்டு இருக்குங்க. அதில் பரிசீலனை செய்து ஆண்டுதோறும் இவ்வளோ பேர் அனுப்பிச்சிட்ருக்கோம் அப்படின்னா 500 பேர் அனுப்பிச்சிட்ருக்கோன்னு சொன்னோம். அப்போ சொன்னார், எவ்வளோ மனுக்கள் வந்திருக்குன்னாரு. ஒரு 2,500 மனுக்களுக்கு மேலே வந்திருக்கு அப்படின்னு. எல்லாமே தகுதி உள்ளதாக இருக்கிறதா, எல்லாமே கஷ்டப்படுற கலைஞர் தான், அவ்வளோ பேருக்கு கொடுத்துருங்க என்று இந்த முறை வந்த மனுக்கள் அத்தனைக்கும் 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு கொடுத்தாரு. அது கலைஞர்களுக்காக இதில் இப்போ நாங்கள் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றமும் தமிழ்நாடு நாட்டுப்புற நல வாரியத்திற்கும் நான் தலைவராக இருக்கின்றேன். தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தினுடைய செயலாளராக அம்மையார் அவர்கள் இருக்கின்றார்கள். இப்போ எங்களுக்கு என்னென்னா, அடிப்படையில் இந்த கலைஞர்கள் படுகின்ற துன்பங்களை உடனடியாக எடுத்து கொண்டு போய் எங்கள் துறை அமைச்சரிடமும் தமிழக முதல்வரிடமும் துணை முதல்வர் சொல்லும்போது அவ்வளவு அருமையாக அதை உடனே செயல்படுத்துகிறாங்க. அது மாதிரி மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற மன்றத்தினுடைய பணிகளை
மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு தான் இன்றைக்கு உங்களையெல்லாம் சந்தித்து சொல்ல வேண்டும் என்று இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். அரசு சார்ந்ததில் அரசின் மூலமாக கலைத்துறைக்கும் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கும் அரசின் மூலமாக மன்றத்தின் வழியாக திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பது தான் நம்முடைய கடமை. அதனால் வந்து அவங்க செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல, அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கல, தாராளமாக யார் வந்து மன்றத்துக்காக ஏதாவது உதவி மன்றம்னா யாரும் மறுக்க முடியும். கலைஞர்களுக்காக உதவி செய்யணும்னு சொன்னாங்கன்னா எதிர்பார்ப்பேன். ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் 2 பேருமே திரைத்துறையில் இருக்கிறவங்க தான். இவங்க வந்து கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கை பாடகராக இருந்தவங்க, கலை நிகழ்ச்சிகள் செய்தவர்கள். இவர்களுடைய கணவனும் மிகப்பெரிய இசையமைப்பாளர். நான் உங்களுக்கு தெரியும் 40-45 வருஷமாக சினிமா உலகத்தில் இருக்கிறேன், நாடகத்திலேருந்து வந்தேன். அதனால் இதனுடைய பேசிக்கில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 7 லட்சம் கலைஞர்கள் இருக்காங்க. முறைப்படுத்தாமல் கரெக்டாக வந்து கணக்கெடுக்காமல் பார்த்தா தோராயமாக 7 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் வாரியத்தில், நாட்டுப்புற கலைஞர்கள் வாரியத்தில் வந்து 50,000 பேர் தான் இதுவரை உறுப்பினராக இருக்காங்க. இதை வேகமாக இதை வந்து உறுப்பினர்கள் நிறைய சேர்த்தா தான் அவங்களுக்கு அரசின் மூலமான திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியும்னு சொல்லி இப்போ நாங்கள் அதற்கான நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஓய்வூதியம் கொடுக்கறது வந்து பாருங்கள், அதில் நிறைய சிக்கல் இருந்தது. என்ன சிக்கல் இருந்ததுன்னா, தாசில்தார்கிட்ட கையெழுத்து வாங்கணும், டிஆர்ஓட்ட கையெழுத்து வாங்கணும், ஆர்ஐட்ட கையெழுத்து வாங்கணும். இப்படி எல்லாருமே போய் சுற்றி வரும்போது அந்த கலைஞனுக்கு வயதாகிடுது, அவனுக்கு வந்து பென்ஷன் போய் சேர்றது கஷ்டமாக இருக்குது. அதையும் அரசிடம் எடுத்து சொல்லி ஒரு குழுவை நியமித்து தேர்ந்த கலைஞர்கள், புதிய கலைஞர்கள் ஒரு குழு இருந்து, இந்த குழுவில் அந்த கலைஞனை பார்த்தா இவன் உண்மையான கலைஞன், இவன் கஷ்டப்படுறான், இவனுக்கு நிதி உதவி கொடுத்தா உடனே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தையும் உருவாக்கியிருக்கோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்தது. கலைமாமணி கடந்த ஆண்டுகளில் வந்து கலைமாமணிகள் நிறைய சீர்கேடுகள் இதெல்லாம் நடந்ததுன்னு நிறைய பேர் வழக்கு பண்ணுறதுக்கெல்லாம் போனாங்க. அதனாலேயே நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அதை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனது. ஏனென்றால் நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு குழுவை அமைச்சு நீதிமன்றம் என்ன கேட்டுக்கொண்டதோ அதற்கு தகுதியானவர்களை தான் கலைமாமணி தேர்ந்தெடுக்கிறதா அப்படின்றத அவங்க சொன்னதுக்காக ஒரு குழு அமைத்து அந்த குழு மூலமாக தகுதியானவர்கள் தகுதியற்றவர்கள் இதெல்லாம் வந்து தீர்மானித்து அதை அரசுக்கு அனுப்பிச்சு அரசு ஆணை பெற்று ஒரு ஜிஓ பெற்றதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ அந்த 3 ஆண்டுக்கு சேர்த்து 21, 22, 23 3 ஆண்டுக்கு தேர்வு செய்து ஆண்டுக்கு 30 பேர் அப்படின்னு இது பண்ணி கொஞ்சம் குறைச்ச எண்ணிக்கை. முதல்ல எண்ணிக்கை நிறையா இருந்தது. ஆண்டுக்கு 30 பேர்னு சொல்லி 90 கலைஞர்களுக்கு இந்த ஆண்டு இப்போ கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் தலைமையில் கொடுத்தோம். துணை முதல்வரும் முதலமைச்சரும் அதில் வந்து மக்கள் மத்தியில், கலைஞர்கள் மத்தியில் வெறும் திரைப்படம் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே வந்து நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்கிறது, பரதநாட்டியம் இருக்குது, பாடல் இருக்குது. இது எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தகுதி வாய்ந்த கலைஞர்களுக்கு இந்த அரசு வந்து கொடுத்துருக்குன்ற அந்த பெயரை தமிழ்நாடு இயலிசை நாடகம் மற்றும் பெற்று சொல்லுங்கள். 90 பேருக்கு கொடுத்தோம் போன முறை. அதில் 17 பேர் தான் திரைத்துறை, ஒன்லி 17 பேருக்கு தான் கொடுத்துருக்கோம். செய்தித்துறை ஏற்கனவே கொடுக்குறாங்க, திரைப்படத்துக்கு நிறைய விருதுகள் செய்தித்துறை கொடுக்குறாங்க. ஆனால் இயலிசை நாடக மன்றம் அவங்களையும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அதில் 17 பேருக்கு தான் கொடுத்துருக்கோம். அதே போல் சின்னத்திரை, இன்றைக்கி எல்லாரும் பெரிய படங்கள் ஃபீச்சர் ஃபிலிமு படத்தில் தேட்டரில் போய் பார்க்குறத விட அந்த சின்னத்திரைங்கிறத விட அதை இல்லத்திரைன்னு சொல்லலாம். ஏன்னா இல்லத்திலேருந்தே ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிட்டு வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த சின்னத்திரை கலைஞர்களுக்கும் நாங்கள் இயலிசை நாடக மன்றம் மூலமாக அவார்டு கொடுக்குறோம். அது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அன்றைக்கி சிஎம் பேசும்போது கூட சொன்னார், நாங்கள் எல்லா ஜென்ரேஷனையும் வந்து 95 வயதுக்காரரும் வந்து கலைமாமணி வாங்கினார், அனிருத்தும் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன் டுகெதர் எல்லாருக்கும் நாங்கள் இவ்வளவு சிறப்பாக கொடுத்துட்ருக்கோன்னு சிஎம் அன்றைக்கி சொன்னாங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு நாங்கள் இன்னும் தர வேண்டியிருக்கு. ஆமாம், அதையும் சீக்கிரம் பிப்ரவரி ஒரு ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ளே ஏண்டா அரசு சிஎம் டிசைட் பண்ணி தேதி கொடுத்ததும் அதையும் கொடுத்துருவோம். அந்த 2 வருஷம் பேலன்ஸு அதையும் கொடுத்துரும்.
எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அனிருத்துக்கும் இன்றைய ஜென்ரேஷனுக்கு கொடுத்தோம். அதில் நிறைய விட்டு போயிருந்த தேடி பார்க்கும்போது ஸ்டண்ட்டு டைரக்டர் சூப்பர் சுப்பராயன் வாங்கவே இல்லை. அவர் 40-50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்திருக்காரு. அவர் பசங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சூப்பர் சுப்பராயனை தேர்வு செய்து அவங்களுக்கு கொடுத்தோம். அதே மாதிரி நம்ம ஜெயா அவர்கள், நம்ம குகநாதன் விசி குகநாதனுடைய துணைவியாருக்கு வாங்காமல் இருந்தார். அந்த மாதிரி தேடி பிடிச்சி நல்ல கலைஞர்கள், மூத்த கலைஞர்கள் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். மாவட்டம் தோறும் நாங்கள் போய் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அங்கே இருக்க பிரச்சனைகளை அந்தந்த மாவட்டங்களில் இருக்க கலைஞர்களை வர வச்சு கலெக்டரையும் உட்கார வச்சு அங்கே இருக்க பிரச்சனைகளை கலெக்டர் மூலமாக தீர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கலெக்டரை வச்சே பேசி அதை முடிச்சிடணும். இல்லை அரசுக்கு கொண்டு வரணும்னா அரசுக்கு கொண்டு வந்து அதை வந்து நிவர்த்தி செஞ்சுட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு, நிறைவாக இருக்குது. ஆமாம். ஆமாம். என்ன புரியல. அதாவது நான் கலைஞர்கள், அதாவது கிராமிய கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், நாடக நடிகர்கள், திரைக்கலைஞர்களாக கூட இருக்கலாம். நலிவுற்ற நிலையில் கஷ்டப்படுறவங்க அவங்க வந்து ரியலிஸ்ட் நாடகம் பண்ணுறதுக்கு மனு போடுவாங்க. மனு போடும்போது முறையாக அவர் எந்த பகுதியில் வாழ்கிறாரு, அந்த பகுதியில் இருந்து அவருக்கான சான்றிதழ், அவர் உண்மையிலே கஷ்டப்படுறாரு, அது எல்லாத்தையும் வந்து அரசு முறை பிரகாரம் இப்போ தாஸ் ஆர்ஐ அவங்க சர்டிஃபிகேட்டோடு வந்து தகுதியான மனுக்களை நிர்ணயம் பண்றதுக்காக எங்க குழு ஒண்ணு இருக்கு, ஒரு குழு இருக்கு, சீனியர் கலைஞர்கள் அங்க இருக்கிறாங்க. மாதம் கொடுக்குறது பென்ஷன் 3000 மாதம் கொடுக்கறது. அது அவ்வளவு தகுதியான மனுக்கள் வந்தும் அதை கொடுக்க முடியல. என்னன்னா ஒரு ஜிஓ இருந்தது, ஆண்டுக்கு 500 பேருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை தான் நாங்கள் சொன்ன உடனே முதல்வர் சொன்னார், இவ்வளோ பெட்டிங்கில் இருக்க எல்லாம் தகுதியான மனுவான்னு கேட்டார். ஆமாங்க, எல்லாமே வந்து ஒரு குழு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். அப்போ கஷ்டப்படுறவங்களை ஏன் வந்து நம்ம நிறுத்தி வைக்கணும், அதை மொத்தமாக நீங்கள் கொடுங்க, அதுக்கு எவ்வளோ ஆகும்னு அதிகாரிகள் கேட்டார். 9 கோடி ரூபா ஆகுதுன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே 9 கோடி சாங்ஷன் பண்ணுவோம் அரசு, எல்லாருக்கும் போய் அந்த ஒதுப்பா அப்படின்னு சொன்னார். பாரதியார் அவார்டு இந்த முறையும் கொடுப்போம்மா. இப்போ இந்த 60 பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதாவது 2 வருஷம் கலைமாமணி அதை பிளான் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அலாங் வித் தட் இந்த 3 ஸ்பெஷல் அவார்ட்ஸும் பாரதியார் விருது, பாலசரஸ்வதி விருது, அந்த மாதிரி 3 விருது. ஆமாம், அதுவும் தான் இது இந்த 3 தான். ஆமாம், அதாவதுங்க கனிமொழி அவங்க 10 வருஷத்துமா வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, சென்னை சங்கமம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அவங்க இந்த கிராமிய கலை விழா நடத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கு நம்ம முதல்வர் அவர்கள் கனிக்கு ஏற்கனவே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கனியினுடைய கைடன்ஸ், கனி பொறுப்பெடுத்து இதை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால கலை பண்பாட்டுத்துறையில் கனியும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு ரொம்ப சிறப்பாக ஒரு இனாகுரல் ஃபங்க்ஷன் முந்தானத்து நடந்தது. ரொம்ப சிறப்பாக அவங்களும் வந்து 18ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் உள்ள, அதான் அங்கே முக்கியம், சென்னையில் உள்ள பூங்காக்கள், விளையாட்டு திறன்கள், இப்போ நிறைய பேர் கூடுற இடம், இந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் இயலிசை நாடகமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 2 வருஷமாகவே நாங்கள் தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டத்தில் 1 வாரம் டைம் கொடுத்தோம். நாங்கள் அதாவது 14லேருந்து 18க்குள்ளே எந்த தேதி அங்கே லோக்கலில் உள்ளவங்களுக்கு வசதிப்படுதோ அந்த தேதியில் நடத்தலாம். ஆனால் இந்த முறை சிஎம் என்ன அபிப்பிராயப்பட்டாங்கன்னா, ஒரே தேதியில் 18ஆம் தேதி இயலிசை நாடகமன்றம் 38 மாவட்டத்திலையும் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக ஒரு பெரிய மீட்டிங் செக்ரட்டரியேட்டில் போட்டு அதை போயிட்டு நாங்கள் கலந்துக்கிட்டோம். 18 நாங்கள், 15, 16 கலை பண்பாட்டுத்துறை, 17 சுற்றுலாத்துறை, இப்படி 3 பகுதியாக பிரித்து எங்களுக்கு 18ன்னு ஒதுக்கின காரணத்தினால இப்போ என்ன ஸ்பெஷல்னா, அந்த 18ஆம் தேதி ஒரே நாளில் 38 மாவட்டத்திலையும்
கலைஞர்கள் ஏறக்குறைய 100 பேர் பங்கு கொள்கிற அண்ணன் முன்ன சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் நடத்துறது மிகப்பெரிய சிறப்பு. இதுக்கு காரணம் இந்த முறை சிஎம் வந்து அதை கையில் எடுத்துக்கிட்டு இப்படி சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றம் அப்படி பிரிச்சுட்டாங்க. பிரித்து இந்த பொங்கல் ஹாலிடேஸு அத்தனையும் கலைஞர்கள் பங்கு பெறணும், அவங்க பயன் பெறணும் அப்படின்னு இதை உருவாக்குனாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு திருவிழா இங்கே நடந்துருச்சு. 18ஓடு அவங்களது முடிய போகுது இந்த கிராமியத்தில். இதெல்லாம் நாங்கள் எப்போ என்ன பண்ணுவோம்னா, அவங்க முடித்ததுக்கப்புறம் 38 மாவட்டத்தையும் நாங்கள் முடிச்சுட்டு சென்னையில் மிகப்பெரிய விழாவை இயலிசை நாடகமன்றம் வழக்கமாக நடத்தும். அந்த விழா இந்த முறை 22, 25, 26 இல்லைன்னா 25, 26 3 நாள் இப்போ நாங்கள் நடத்த போகிறோம். 22 மிகப்பெரிய ஒரு பட்டிமன்றம் முத்தமிழ் பேரவையில் ஜெகத் ரட்சகன் தான் நடுவராக இருக்க போகிறாரு. நம்ம ராசா எம்பி அவர்கள் தொடங்கி வைக்க போகிறாங்க. நெல்லை ஜெயந்தா உட்பட மிகப்பெரிய கவிஞர்கள் பங்கு பெறுறாங்க அதில், அந்த பட்டிமன்றத்தில். அது 22 முத்தமிழ் பேரவை. அதுக்கப்புறம் அண்ணன் 25, 26 சொல்லி 25, 26 கலைவாணர் அரங்கத்தில் இசை நிகழ்ச்சி, நாட்டிய நிகழ்ச்சி. பெரிய நித்யஸ்ரீ, ஊர்மிளா சத்யநாராயணன், திருவாரூர் பக்தவசலம் அவங்களோட நிகழ்ச்சிகள், கலை பாடல், இசை, நாட்டியம், அந்த மாதிரி நிகழ்ச்சி. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணார், 38 மாவட்டத்துக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து, இதில் ஹைலைட் என்னன்னா, அந்தந்த மாவட்டத்தில் இருக்க கலைஞர்கள் இருக்காங்கல்ல, அந்த கலைஞர்கள் வந்து பயன்பெறுவதற்காக வந்து இந்த திட்டம் வந்து பெரிய உதவியாக இருக்குது. அந்தந்த மாவட்டத்தில் இருக்க கலைஞர்கள் பங்கு பெறுவதற்கு. அதோடு என்னென்னா, நமக்கு வந்து 15, 16, 17 முடியுது. பொங்கல் முடிஞ்சுன்னா 18ஆம் தேதி ரிலீஃபாக இருப்பாங்க. பெரிய நிகழ்ச்சி நிறையா இருக்காது. அப்போ கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற ஊதியமும் அவனுக்கு போய் சேருது, தொழிலும் செய்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இன்னொன்று, விழாக்கள் தோறும் நடத்துகிறத தாண்டி இயலிசை நாடகமன்றத்தோட வேலை என்னென்னா, எப்பயுமே நடத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் முதல்வர் சொல்கிறது. நீங்கள் அவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க, விழா கொடுக்கல, அவங்களுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. மன்றம் இருக்குது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை ரெடி பண்ணணும். எல்லா நிகழ்ச்சிகளிலும், அரசுடைய நிகழ்ச்சி, எல்லா துறையில் வர நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் வந்து கலைஞர்களை பயன்படுத்துங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் அப்படின்றது. இன்னொரு செய்தி என்னென்னா, எல்லா கலைஞர்கள் வீட்லையும் இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கவுங்க கலையை மட்டும் பார்த்துக்கிட்டு, தொழிலை மட்டும் பார்த்துட்டு அப்படியே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து இப்போ பாடிட்டு இருந்தாங்கல்ல பசங்க, நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த கலைஞர்கள்லாம் பார்த்தா எல்லாருமே படித்தவங்க, எல்லாம் டிகிரி முடிச்சுட்டு பல துறைகளில் வந்து நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இந்த தொழிலை விடாமல் இருக்காங்க. இந்த கலையை கொண்டு வரணுன்ட்டு. இந்த கிராமிய கலைன்றது வந்து ஒரு அற்புதமான விஷயம். வந்து இன்றைக்கி இருக்க மீடியாக்கள், இது விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்குது. அதுலேயும் தமிழக முதல்வர் வந்து அந்த பாரம்பரியமிக்க கலை வந்து நமக்கு வேணும், அதை பத்திரப்படுத்தணும் அப்படின்னு அதுக்காக வந்து நிறைய திட்டங்களை உருவாக்கி இந்த அரசு செய்து கொண்டு இருக்கிறது. அதில் தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு, இப்போ அவங்களுக்கு வந்து பணமாக கொடுத்தோம்னா அந்த பணத்தை செலவு பண்ணிடுவாங்க. அதனால் என்னென்னா, இப்போ நாட்டுப்புற கரகாட்டம், காவடி ஆட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம்னா அதுக்கு என்ன ட்ரெஸ்ஸு, ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுத்துட்றது, இல்லை இசை கருவிகள் வாங்கி கொடுத்துட்றது, இல்லை நான் அவங்களுக்கு பணமாக கொடுத்து அதை வாங்கிக்கிட்டாங்கன்னா அது ஒரு தனி திட்டம் அப்படியே போயிட்டுருக்கு. இப்படி எண்ணற்ற கலைஞருடைய வாழ்வு சிறப்பதற்கு இது. இன்னொன்று என்னென்னா, எல்லா ஆட்சியர்கிட்டையும், மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் நாங்கள் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தமிழ்நாடு முழுக்க நானும் செயலாளரும் சுற்றி வர்றோம். சுற்றி வரும்போது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ, மாவட்ட துறை அமைச்சர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேயே கலெக்டர் தலைமையில் மீட்டிங் போடுறோம். அப்போ எல்லா கலைஞரும், அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க கலெக்டர் கலைஞர்களெல்லாம் வர வச்சு என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு, இப்போ என் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல இடம் இருக்குது, கவர்மெண்ட் இடம் இருக்குது, அந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டலாம், வீடு வேணும்னா அது ஆட்சியர் சம்மந்தப்பட்டது, கலெக்டர் சம்மந்தப்பட்டது, அங்கேயே கலெக்டர்கிட்ட வச்சு கலெக்டர்கிட்ட செஞ்சு கொடுத்து இது மாதிரி ஒரு வேலையை வந்து சைலண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ நண்பர் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே இயலிசை நாடகம் பண்ணுறோம், அது தெரியணுமே வெளியே அப்படின்னு. உண்மைதான், அது நிறைய பணிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது சைலண்ட்டாக அமைதியாக அது போயிட்டுருக்கு. அது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்.
அதுதான் இப்போ வந்து சென்னை சங்கமம் வந்து பண்ணும்போது அது மக்களுக்கு போய் ரீச் ஆயிடும். பெரிய லெவலில் கலைஞர்களை வந்து கொண்டு வந்து சேர்த்தது வந்து சகோதரி கனிமொழி மிக சிறப்பாக அதை இது செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து அதன் மூலமாக நிறையா உலகமெல்லாம் வந்து அங்கீகாரம் பெற்ற கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி நாங்கள் தமிழ்நாடு அரசின் மூலமாக இந்த பணிகளை எல்லாம் செஞ்சிகிட்ருக்கோம். வாரியத்தின் மூலமாக கலைஞர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்குறோம். அடையாள அட்டை கொடுத்தா அந்த அடையாள அட்டை எல்லா இடத்துக்கும் உதவியாக இருக்கும். அப்புறம் கலைமாமணி விருது பெற்றவர்களுக்கு வந்து பஸ் பாஸ், அவருக்கு துணையாக ஒருத்தர் போகிறதுக்கும் இலவசமாக போகிறதுக்கான பஸ் பாஸு, இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதுங்க சார்? இல்லை, நாங்கள் வந்து எல்லா நிகழ்ச்சியும் நடத்துகிறோம். நிறைய நிகழ்ச்சி கலைச்சங்கமம்ங்கிறது இந்த ஸ்பெசிஃபிக் பொங்கல் ஹாலிடேஸ் நடத்துறது வேற. இது இல்லாமல் பெர்மனண்ட்டாக த்ரூ அவுட் தி இயர் பண்ணுறது முத்தமிழ் முகாம்னு நடத்துகிறோம். அது என்னன்னா இயல் போய் ஒவ்வொரு காலேஜில் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் கவியரங்கம், பட்டிமன்றம், இயல் சம்மந்தப்பட்டது முத்தமிழ் முகாம் நடத்துகிறோம். அதாவது கலை, இலக்கியம், இயல், இசை, நாடகம், நாட்டிய, கிராமிய கலைகள் அத்தனையும் சேர்ந்து ஒரு வாரம் கண்டினியூஸாக நடத்துவோம். அதெல்லாம் போய்கிட்டே இருக்கும். சங்கரதாஸ் சுவாமி அவருடைய நினைவு நாளை ஒட்டி தமிழ்நாட்டில் முழுக்க சங்கரதாஸ் சுவாமி எழுதிய நாடகங்கள் அது நடந்துக்கிட்டே இருக்கும். இது எங்களுக்கு ஓய்வே கிடையாது. அண்ணன் சொல்கிற மாதிரி ரீச் ஆகலை பப்ளிக்குங்கிறது இட்ஸ் அ ஃபேக்டர். பட் இப்படி த்ரோட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். கோயில்களில் நடத்துகிறோம். கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் அதுக்குன்னு ஒரு தனி அலாட்மெண்ட் இருக்குது. அந்த கோயிலில் போய் பரதக்கலை, கிராமிய கலை இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தொடர்ந்து ஸ்கீம் எங்களுக்கு நடத்திக்கிட்டே இருப்போம், கேப்பே கிடையாது. என்னென்னா இந்த பொங்கல் டைமில் நடத்துறது ஒரு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் பெறும். ஆண்டுதோறும் நடத்திட்டு இருக்கோம். இப்போ இளங்கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கணுன்றதுக்காக ஒரு திட்டம் இருக்குது, இளங்கலைஞர்கள் ஊக்குவிப்பு திட்டம்னு. அதில் வந்து நாடகங்கள், நாட்டிய நாடகங்கள், இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் இப்போ கொடுத்து திட்டங்கள் அது தனியாக போயிட்டே இருக்கோம். கல்லூரிகளில் வந்து அவங்கள மாணவர்களை கூப்பிட்டு வந்து வச்சு அதில் வந்து ஊக்குவிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நூல்கள், நல்ல நல்ல நூல்கள், நாடக நூல், அந்த மாதிரி அதுகளுக்கும் ஊக்குவிப்பு திட்டங்கள் இருக்குது. இது ஒரு கிட்டத்தட்ட கலை, இயலில் வர்ற நூல், கவிதை, கட்டுரை, கதை, இயல், இசையில் வந்து கர்நாடிக், நாட்டுப்புற கலை, கிராமிய பாட்டு அது வந்துடுது. நாடகத்தில் வந்து நாடகம் வந்துடுது. நாடகத்தில் வந்து எங்கன்னா நம்ம சென்னை போன்ற நாடகங்களில் நவீன நாடகங்களும் வந்துடுது. அவங்க நடத்துகிற இசை நாடக நடிகர், இப்போ வள்ளி திருமணம், அந்த ஹரிச்சந்திரா, அது போன்ற முதுமையான கலைஞர்கள் இருக்காங்களே, அந்த கலைகளும் வந்து போற்றப்பட வேண்டும் அப்படின்றதும், அதோடு சேர்த்து திரைத்துறை, சின்னத்திரை எல்லாத்தையுமே வந்து. இப்போ கூட சமீபத்தில் பிரளயன் நாடகம் நடந்தது, கனிமொழி தலைமை தாங்கினாங்க. ஆமாம், ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஒரு வாரத்துலேயே ஒரு 10 நாளில் ஒரு 3 நாடகம், 2 நாட்டிய நாடகம் இத்தனையும் நடத்தணும். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னே. பட் என்னென்னா அது வெளியே பெரிய பப்ளிசிட்டி பண்ணுறதில்ல. சொல்லுங்கள். இல்லை, இப்போ என்னென்னா ஆமாம், அது இல்லை, அதில் கூட ப்ரெஸ்ஸு கம்ப்ளீட்டாக வந்து வராங்க அரங்கத்தில். இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூஷன் கலைவாணர் அரங்கத்தில் ஸ்டீஃபன் டிவெசி பற்றி உங்களுக்கு தெரியும். ஹீ இஸ் வேர்ல்ட் ஃபேமஸ். ஸ்டீஃபன் டிவெசி அலாங் வித் ராஜேஷ் வைத்தியா ஃபியூஷன் கலைவாணர் அரங்கத்தில் தான் அது நடத்த முடியும், அந்த சார்ட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கே ஃபுல் ஹவுஸ் கலைவாணர் அரங்கம். நாங்கள் எதுவும் வந்து வேறு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி கூட்டத்தை கூப்பிட்றதில்ல. இந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் நடக்குதுன்னா மியூசிக் லவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வராங்க. அது தனி ஒரு கொஞ்சம் லெவல் வேறு. நீங்கள் இப்போது கோயிலில் நடத்தும்போது எங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுனா,
வர்ற பக்தர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக உட்காந்து அந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இயலிசை நாடகமன்ற சார்பில் கோயில்லையும் இதெல்லாம் நடக்குது. திறந்த வெளிகளில் இப்போ நான் சொன்னேன், ஒரே வாரத்தில் கிராமிய கலை, பரதநாட்டியம் எல்லாமே திறந்த வெளி அரங்கத்தில். இப்போ எங்கள் அரங்கம் வெளியே திறந்த வெளி அரங்கம், இது ஆல் ஆர் வெல்கம். நல்லா வெளியெல்லாம் போஸ்டர் அடித்து பேனர் கட்டி பண்ணால் பப்ளிக் எல்லாம் வந்துடுவாங்க. இங்கே அவ்வளோ பெரிய கூட்டம் வரும். அது ஒரு வாரம் கண்டினியூஸாக நடத்தும். அதனால் நீங்கள் சொல்கிறது கலைவாணர் அரங்கம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் ஒரு தடவை, அவ்வளவுதான். கொஞ்சம் பெரிய இந்த மாதிரி நான் சொன்னேனே அந்த மாதிரி ஃபியூஷன்ஸு அப்படியெல்லாம் நடத்துறதுக்கு இதுதான் பிளான். இதில் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுறோம். எல்லா நிகழ்ச்சிக்கும் பத்திரிக்கை, தொலைக்காட்சி எல்லாத்துக்குமே வந்து தகவல் கொடுத்துட்றோம். நம்ம இன்விடேஷன் அனுப்பிச்சி வச்சிடுறோம். அது தொடர்ந்து அது நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. அடிப்படையில் மன்றத்தோட மிக முக்கியமான ஒரு இது என்னென்னா, அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்படுற கலைஞன். சினிமாவை விட்டுருங்க, சின்னத்திரை, தொலைக்காட்சி அதெல்லாம் விட்டுருங்க. அது வந்து நமக்கு தெரியும், சினிமாவில் புகழ் உச்சிக்கு போகும், கீழே வரும், மேலே போகும். ஆனால் இந்த கலைஞர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு அந்த தொழிலை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது, அது மட்டும்தான். அப்போ அதை எவ்வளோ நாள் அவன் அதை செய்ய முடியும் அப்படின்றது இருக்குது. அவனோட ஹெல்த் இருக்குது. அப்போ அது வந்து அவன் மிஞ்சி போகிறான். இயல் இசை நான் இப்போ இந்த ஸ்ரீ வள்ளி திருமணம், ஹரிச்சந்திரா போன்ற நாடகங்களில் நடிக்கிறவங்க வந்து பயங்கரமாக பாடணும், இரவு முழுக்க முழிச்சிருந்து நாடகம் நடத்தணும். அவன் வந்து 40 வயது 45 வயதில் வந்து அவன் ஓய்வு பெறும் நிலைக்கு வந்துடுறான். அதுக்கு மேலே அவனுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கான உடல்நிலையும் வந்து இதாகிடும். அப்போ அந்த குடும்பம் வந்து பாதி தூரத்தில் வந்து முக்கால்வாசி இன்டர்வல் முடிஞ்சு கிளைமேக்ஸ் ஆரம்பிக்க முதல்லையே வந்து படம் முடிஞ்சு அப்படி இருக்கும். அப்படி ஒரு நிலைமை அவனுடைய குடும்பத்துக்கு வந்துடுது. அதை காப்பாற்றணும், அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றப்ப தான் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அரசில் நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கு பாருங்கள், ரிட்டையர்டுக்கான பென்ஷனுக்கான வயது அது வந்து கலைஞர்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா 60 வயதில் வந்து ரிட்டையர்ட் ஆகிறது கவர்மெண்ட்டோட இது. 60 வயதில் அவன் இருப்பானான்னு எங்களுக்கு தெரியல, அந்த கலைஞன் வந்து உயிரோடு இருப்பானான்னு. அதனால் இதுக்கு விதிவிலக்கு வேணுன்றதையும் நாங்கள் கேட்டிருக்கோம், அரசிடம் கேட்டிருக்கோம். அந்த கலைஞர்கள் வந்து அப்போ ஒரு 50 வயசுலேயே அவனுக்கு ஒரு இது விதிவிலக்கு கொடுத்தா அவன் அந்த பென்ஷனை, அரசோட பென்ஷனை வாங்கிக்குவான் அப்படின்னு. அப்புறம் கலைமாமணியெல்லாம் தேடி சினிமான்றது மட்டும் நமக்கு தெரியுது, அவங்க அந்த நடிகர்கள் அப்படின்னு. கலைமாமணியை நாங்கள் வந்து 90 வயது 95 வயது இதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த கலைஞனை தேடி அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்கும்போது, இந்த ஆண்டு கூட 90 பேர் கொடுக்கும்போது முதல்வர் வந்து ரொம்ப பிஸியாக பல நிகழ்ச்சிகளில் இருந்தார். அப்போ முதல்வரிடம் நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி வந்து 90 வயசு 80 வயசு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக வந்து ஏங்கி தவிச்ச அந்த உயிர்கள்லாம் இருக்குது. அவங்க வந்து அரசு என்ன சொல்லிட்டாங்க, வந்து நிகழ்ச்சி கொஞ்ச நேரம் இருந்துட்டு முதல்வர் வேறு நிகழ்ச்சிக்கு போகிறான்னு சொன்னாங்க. இந்த செய்தியை நாங்கள் சொன்ன உடனே முதல்வரில் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் அப்புறம் வச்சுக்கிறேன், அந்த ஒரு கலைஞன் இத்தனை ஆண்டு கழித்து ஒரு 80 வயசில் 85 வயசில் 90 வயசில் அவங்க வந்து அதை பெற்று கொள்கிறான்றப்ப அதை நான் இருந்து தான் கொடுத்துட்டு போவேன்னு 90 பேருக்கு நின்று இருந்து அந்த கொடுத்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு மரியாதையும் அங்கீகாரத்தையும் அரசின் மூலமாக வழங்கினார் தலைவர். அதனால் வந்து ஆமாங்க, அயல்நாடுகள் இல்லை, அயல்நாடுகளில் வந்து நாட்டுப்புற கலைகள் பூரா வந்துடுது. அதாவது இந்த கரகம், காவடி, கிட்டத்தட்ட நாட்டார் கலைகள் சொல்லி நீங்கள் ஒரு புக்கை எடுத்தால் கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்த கலைகளே 100 கலைகள் இருக்குது. 100க்கு மேற்பட்ட ஒரு 105 கலைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு முக்கியமான கலைகள் அவங்க வெளிநாட்டில் விரும்புகிறது எது, என்ன மாதிரி விரும்புகிறாங்களோ அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் எடுத்து கொண்டு போகிறோம். இன்னொன்று, அந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு போகிற பொருட்கள் இருக்குது பாருங்கள்,
இப்போ கட்டைக்கால் ஆட்டம் இருக்குன்னா அந்த கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ளைட்டில் கொண்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் மற்ற கலைஞர்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அங்கேயே தயார் பண்ணாலும் இப்போ என்னென்ன வெளிநாட்டுக்கு போகிறப்ப வெளிநாட்டில் வந்து அங்கே தயாராக இருக்கிற குடும்பங்கள் நம்ம தமிழ் குடும்பங்களில் வந்து பிள்ளைங்கள்லாம் அவங்களாம் ரெடியாக வச்சுருக்காங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் இங்கேருந்து 2 நாளைக்கு முன்னாடியே இந்த கலைஞர்களை வர சொல்கிறாங்க. இந்த கலைஞர்கள் மூலமாக அங்கே அவங்க வந்து இது இருக்குது பள்ளி ஸ்கூல் மாதிரி நடத்தி ஒரு 3 நாள் வந்து நாட்டியங்கள், கிராமிய கலைகள், கரகம், காவடி எல்லாம் வச்சு அவங்க ஆடுறாங்க. அந்த மாதிரிலாம் நிகழ்ச்சிகள் வந்து பரப்புகிறோம். அதே மாதிரி மாநிலங்களுக்கு மாநிலம் இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்திற்கும் நாட்டுப்புற கலைகளை கொண்டு போகிறோம். அங்கே இருக்க கலைகளை இங்கே கொண்டு வந்து நிகழ்ச்சி நடத்துகிறோம். அது மாதிரியும் நடத்திடுறோம். ஆமாம் ஆமாம். கொஞ்சம் சொல்லிடுங்க. அது மாதிரி மறைந்த கலைஞர்களுடைய வாரிசுதாரருக்கு குடும்ப பராமரிப்புக்கு இந்த நம்ம அரசு வந்ததுக்கப்புறம் 25,000 ரூபா குடும்ப பராமரிப்பு நிதி உதவி வழங்குறது இருக்குது. அதே மாதிரி கலைமாமணி விருது வாங்கியவங்களாம் நல்லா இருப்பாங்கன்ற சொல்ல முடியாதுல்ல. கலைமாமணி விருது வாங்கி ரொம்ப கஷ்டப்படுற நலிவுற்ற கலைஞர்களுக்கு 50,000 ரூபா முன்னாடி வழங்கிட்டு இருந்தது. அதை நம்முடைய முதல்வர் வந்ததுக்கப்புறம் 1 லட்சமாக உயர்த்தி ஆண்டுக்கு 10 பேருக்கு 10 கலைமாமணி தேர்ந்தெடுத்து அந்த 10 பேரை வர வச்சு அவங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி திட்டங்கள் எல்லாம். அதாவது தேடி தேடி நாங்கள் பார்க்குறோம். நமக்கு இப்போ எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி இந்த கலைஞர்களுடைய துன்பம், அவங்க பேக்ரவுண்டு வெறும் கலை முன்னாடியில் வந்து மேக்கப் போட்டு ஆடுறாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்குல்ல அவங்களுடைய பேக் சைடு, அது எங்களால் நிச்சயம் முழுக்க உணர முடியும். அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அதெல்லாம் ஈஸியாக நாங்கள் நோட் பண்ணி கவர்மெண்ட்டை சொல்கிறோம், முதல்வர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க அதை மிக சிறப்பாக வந்து எல்லாமே செய்கிறாரு. அதில் வந்து எத்தனையோ பணிகளுக்கு இடையில் இந்த கலைக்கு மிகப்பெரிய முன்னுரிமையை இந்த அரசும் முதல்வர்களும் கொடுத்து வர்றாங்க. அது எந்த நேரத்தில் நாங்கள் கேட்டாலும் உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு இதெல்லாம் செய்யுங்க, உங்களை கேட்குறத அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் சிறப்பாக போயிட்டுருக்கு.